எதையாவது உன்னை சொல்லி அப்படியே உட்கார வைக்கிறது மாதிரி, நீ ஓடாத, நீ எழும்பாத, நீ கிரியை செய்யாத, நீ சாதிக்காத அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கிற நிறைய பேரை சத்துரு அப்படி பின்னாடி இடுத்து பிடிச்சி கீழே உட்கார வைக்கும் போது, ஆனால் ஆண்டவர் மட்டும் எப்பொழுது சந்தித்தாலும் சோர்ந்து போகிறவங்கள தட்டி கொடுத்துட்டே இருந்தாரு, பலப்படுத்திட்டே இருந்தாரு, உற்சாகப்படுத்திட்டே இருந்தாரு. இல்ல, இன்றைக்கு அந்த ஆவியானவர் தான் இந்த இடத்திலே உலாவுகிறார். அந்த ஆவியானவர் தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். இல்ல, சத்துரு உன்னை உட்கார வைக்க நினைக்கும் போது உன்னை எழும்பி நிற்க வைக்கிறதற்கு ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய மகிமையை கர்த்தர் ஊற்றுகிறார். இல்ல, மறுபடியும் வரும். நீ இழந்தது மறுபடியும் வரும். உன்னை விட்டு போனது மறுபடியும் வரும். கர்த்தர் உன்னை சாதாரணமான காரியத்திற்காக உங்களை அழைக்கல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், உன் வம்சத்திலே பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ உன்னிடத்திலே இருக்கிற ஞானத்தை பார்த்து அநேகம் பேர் ஆச்சரியப்படுவார்கள். திறமை இல்லாத மனிதனுக்கு இவ்வளவா, படிப்பறிவு இல்லாத மனிதனுக்கு இவ்வளவா, நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிறைய பேர் நடுகிற அந்த மயில் கல்லை ஒருவராலும் தொட முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை தேங்கி நிற்கிற தண்ணீராய் அல்ல, பரவி போகிற ஆராய் மாற்றுகிறதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.